Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா செகண்ட் மிட்டம் டெஸ்ட்ல எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போறேன். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எல்லாரும் இப்போதான் ஒரு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புயலே அடிச்சு ஓஞ்சி ஒரு பெருமூச்சு விட்டு உட்கார்ந்துருப்பீங்க. பேப்பர் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல்ல குவார்டர்லி எக்ஸாம் பேப்பர் எல்லாம். ஸோ சிலருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்திருக்கலாம், சிலருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வராமல் இருக்கலாம். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரலன்னா பரவாயில்ல, அது இருக்கட்டும். ஏன்னா இது ஒன்றும் நமக்கு ஃபைனல் எக்ஸாம் கிடையாது. இன்னும் நாம போக வேண்டிய காலங்கள் தூரங்கள் நிறைய இருக்குது. இருக்கக்கூடிய மிச்ச காலத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மார்க்கை விட அதிகமான மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த டோட்டல் ஓவரால் டோட்டலில் நீங்கள் இப்போ 10th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 480 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ண முடியும். அதுவே நீங்கள் 11th and 12th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா அவுட் ஆஃப் 600க்கு 580 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நம்ம சேனல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவர் இருக்காரு, அவர் பார்த்துக்குருவார். நாம நம்மளுடைய வேலையை கரெக்டாக பார்த்தோம்னா போதுமானது. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம எதுல நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றோமோ அது வளரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுல உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தொப்பை வளரும். அடுத்தவனை பார்க்கறதுலேயே உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவன் வளர்ந்துருவான். படிக்கிறதுல உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அறிவு வளரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்துல நாம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பிரதிபலனை கடவுள் கொடுப்பார். சரியா? ஸோ ஒரு கமல்ஹாசனுடைய டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி சப்போஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரியான நேரங்கள் எல்லாம் வீரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கேட்கல. கரெக்ட். பார்த்துக்கலாம், விடுங்க. அடுத்தடுத்து நமக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நினைச்சு ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட் தான். செகண்ட் மிட்டம் டெஸ்ட் உங்களுக்கு நவம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான டைம் டேபிள், சிலபஸ் 10th 11th 12th எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்றே வீடியோலாம் போட்டுட்டோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த போர்ஷன் தான் உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க காமனாக இருக்கும். ஆனால் கொஷின் பேப்பரும் டைம் டேபிளும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வேறு வேறு. சரியா? காமன் கொஷின் காமன் டைம் டேபிள் கிடையாது. இப்போ இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய அந்த மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ செகண்ட் மிட்டம் டெஸ்ட்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோ 600 அவுட் ஆஃப் 600 எடுத்தோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் அது நமக்கு எந்த வகையிலையும் அந்த மார்க் நமக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா குவார்டர்லி எக்ஸாமுடைய போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இந்த செகண்ட் மிட்டம் உடைய போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இந்த போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு ஒரு சின்ன போர்ஷன் தான் இருக்கும். ரிமைனிங் போர்ஷன் ரொம்ப கம்மியான ஒரு சாப்டர்ஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அப்போ அதை நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய போர்ஷனை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரியா? இப்போ 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, சேம் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நீங்கள் ஸ்கூல்லேயே மேக்ஸிமம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. காலையில் 8 மணிக்கெலாம் போயிட்டு நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்கு 6 6:30 ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் டியூஷனுக்கு போவீங்க. டியூஷனுக்கு போயிட்டு வர்றதுக்கு 8:30 மணிக்கு மேலே தான் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க. இதுதான் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ரெகுலர் டைமாக இருக்கும். ஒரு சிலர் டியூஷன் போக மாட்டாங்க, அவங்க ஒரு 6:30 மணிக்கு வீட்டுக்கு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்கூலில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அங்கே நமக்கு நடத்தியிருப்பாங்க, டெஸ்ட் வச்சுருப்பாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே ஆல்ரெடி நம்மளுடைய உடம்பும் சரி, நம்மளுடைய மூளையும் சரி டயர்டாக இருக்கும். சரியா? அந்த டயர்டாக இருக்கிறதுனால அந்த ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே இருக்கக்கூடிய டைமில் நம்ம படித்தோன்னா மேக்சிமம் அது நமக்கு பலன் அளிக்காது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய பிரெயின் டயர்டாக இருக்கிறதுனால புதுசாக இன்டேக் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மூளை தயாராக இருக்காது. ஸோ அதனால அந்த டைமை, அந்த ஈவினிங் டைம், நைட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு 9 to 10:30 அது வரைக்கும் இருக்கக்கூடிய டைமை ரைட்டிங் ஒர்க் உங்களுக்கு ஸ்கூல்ல ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரைட்டிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஈவினிங் அப்படின்னு பார்த்தோம்னா 8:30 to 10:30 இந்த 2 மணி நேரத்தை ஸ்கூல்ல ஏதாவது உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்கூல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கிறங்க.
இந்த 2 hours. ஓகேவா? ஏர்லி மார்னிங் இருக்கு பாருங்க. நீங்க 10:30க்கு மேலாம் படிக்கவே செய்யாத, எழுதவே செய்யாத, முழிச்சே இருக்காத. 10:30 மணிக்கு தூங்கிடணும். அதுக்கு மேல உன்னோட பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கவே இருக்காது. தேவையில்லாம உனக்கு பல உடம்பு ரீதியான பிரச்சனைகள் தான் வரும். ஸோ அதனால இதுக்கு மேல முழிச்சிருக்க கூடாது. நம்ம ஏர்லி மார்னிங் 4 o'clock எந்திரிக்கணும். 4 AM. 4 AM to 6:30 AM. இல்லைன்னா 7 AM. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம். அப்போ செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் நமக்கு வர்றதுக்கு இன்னும் கரெக்டாக நமக்கு 20 days நம்ம கையில் இருக்குது. இந்த 20 daysல நிறைய நமக்கு ஹாலிடேஸ் வருது. பூஜா ஹாலிடேஸ், தீபாவளி ஹாலிடேஸ், அப்படி இப்படின்னு நமக்கு எக்கச்சக்கமான ஹாலிடேஸ் வருது. அப்போ ரெகுலர் ஸ்கூல் டேஸில் 3 மணி நேரமும் மற்ற ஹாலிடேஸ் டைம்ல நமக்கு குறைஞ்சது ஒரு 5 to 8 மணி நேரமும் நம்ம படித்தோம்னா 100% நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, உங்களால் அந்த செகண்ட் மிட் டேர்ம் போர்ஷனை 100% கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்க முடியும். என்ன கொஸ்டின் உங்களுக்கு அந்த புக்கில் இருந்து கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த 20 நாளை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஓகே, இது வந்து உங்களுக்கு டைமிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அலாட் பண்ணிக்கோங்க. இப்படியே படிங்க. அடுத்த சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் மேஜர் சப்ஜெக்ட், சரியா? 10th மேத்ஸ், சயின்ஸ், சோசியல். 11th 12th மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா பாட்னி, சுவாலஜி படிப்பீங்க. ஆர்ட்ஸாக இருந்தீங்கன்னா காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரியான கொஸ்டின் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் கொஸ்டின் ஒன்று கூட ஒமிட் பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டினையும் படிச்சுட்டு, ஏன்னா டைம் நமக்கு நிறைய இருக்குது. இப்போலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம படிக்கக்கூடாது. எல்லா கொஸ்டினும் படிக்கணும். அடுத்து புக் பேக் 1 mark ஃபுல்லாக நம்ம தரோவாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்டீரியரில் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணி படிக்கணும். சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் மேஜர் வந்து நீங்கள் படிக்கணும். இதில் நீங்கள் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா டெய்லி ஸ்கெடியூலில் உங்களுக்கு மேத்ஸ் வந்து இருக்கணும். மேத்ஸ் வந்து நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 சம்ஸாவது நீங்கள் போட்டு பார்க்கணும். டெய்லி பேசிஸில் நீங்கள் மேத்ஸ் படிக்கணும். 10th 11th 12th யாராக இருந்தாலும். ஓகேவா? அதுவே நீங்கள் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லாங்குவேஜ் வந்து நீங்கள் வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா சண்டே அன்னைக்கு, லீவ் அன்னைக்கு நீங்கள் வந்து லாங்குவேஜ்க்கு வந்து அலாட் பண்ணிக்கிறீங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் தரவா படித்தாலே போதும். புக் பேக் உங்களுக்கு கேட்டுருவாங்க, நீங்கள் சாய்ஸ் விட்டு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் தரோவாக இருக்கணும். கொஸ்டின் ஆன்சர் வந்து நீங்கள் புக் பேக் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. புக் பேக் தாண்டி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க கொஸ்டின் ஆன்சர். 10th பொறுத்த வரைக்கும் ப்ரோஸில் 4, 5 உடைய பேராகிராஃப் படிச்சிங்கன்னா இந்த செகண்ட் மிட் டேர்ம்ல நீங்கள் பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். 11th 12th இருந்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ப்ரோஸ் 11th இருந்தீங்கன்னா ப்ரோஸ் 4, 5 உடைய பேராகிராஃப் படிக்கணும். 12th இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரோஸ் 5 உடைய பேராகிராஃப் மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் 2 mark கிராமர், வாய்ஸ், ஸ்பீச், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் பார்த்துக்கிறங்க. தென் ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ். 11th 12th இருந்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டில் சம்மரி கேட்கலாம், இல்லைனா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அந்த கான்செப்ட் கேட்கலாம், லெட்டர் ரைட்டிங் கேட்கலாம். இதுவே நீங்கள் 10th இருந்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் வரலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கலாம். இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். புரியுதா? ஸோ 20 நாள் அப்படின்றது நமக்கு தாராளமான டைம். இந்த 20 நாளை நல்ல முறையில் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனியாக எங்களுக்கு ஸ்டடி பிளான் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஸ்டடி பிளான் அப்படின்ற அந்த வார்த்தையை கொடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அன்னன்னைக்கு Day 1 Day 2க்கான அந்த 20 days ஸ்டடி பிளானரை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா? முக்கியமான விஷயம் அதில் என்னென்னா, நம்ம ரெகுலராக நான் வந்து ஆர்வத்தோட ஒவ்வொரு நாளும் போஸ்ட் பண்ணுவேன். பட் உங்களுடைய ஆர்வம் ஒவ்வொரு நாளைக்கும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் நாள் இருக்கக்கூடிய அளவுக்கு செகண்ட் நாள் இருக்காது, அடுத்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால தான் அந்த டே பிளானர், இண்டிவிஜுவல் டே பிளானரை வந்து ரெகுலராக நம்மளால் கொடுக்கறதுக்கு மனசு வந்து நமக்கு இல்லாமல் போயிடும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சரி, தேங்க்யூ.